வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது இமேஜினரி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டெடியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த டெடியை தன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டா நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரியான அமானுஷங்கள் நடக்குது அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஜெசிகா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தன்னோட கணவர் மற்றும் ஸ்டெப் டாட்டர்ஸோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெசிகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான புக்ஸ் எழுதக்கூடிய ஒரு ஆத்தரா இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள் வருது. அதாவது அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே அவங்களோட கனவுல வருது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த அவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்க ஃபேமிலியா ஷிஃப்ட் ஆகி போவாங்க. போன இடத்துல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பொண்ணான ஆலிஸ் வந்து ஒரு டெடி பேரை எடுத்துக்கிறா. அந்த டெடி பேரை தன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டா நினைச்சு அதோட பேசி பழக ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அமானுஷங்கள் நடக்குது, அந்த டெடி பியர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்துல இவங்க ஜென்ரேட் பண்ண ஹாரர் அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெடி பியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அப்படின்ற அந்த காட்சியை உண்மையிலேயே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல அந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸா இருக்கட்டும் அண்ட் ஒரு சில ஹாரர் மூமெண்ட்ஸா இருக்கட்டும் உண்மையிலே நல்லாவே எடுக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போறதுக்கான அந்த பாத் கிட்டத்தட்ட நம்ம ஊர்கள் எல்லாம் வந்து இந்த மச்சிக்கு போறதுக்கு ஒரு கதை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல டிசைன் பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. ஆல்சோ ஜெசிகாக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய காமன் கனெக்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையில ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ஒரு விஷயத்த வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான ஹாரர் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு மாதிரி எங்கேஜிங்கா போன படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட விஷயங்கள் அப்படின்றது அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு விஷயம் வரதுக்கே ரொம்ப டைம் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஒரு சில கேரக்டர்ஸ்க்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ஹீரோயினோட அப்பா கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த கதைக்குள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ஹாரர் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது நிறைய பேர் ஒரு மாதிரி சீரியஸான ஹாரர் எதிர்பார்த்து போவாங்க. பட் இது ஒரு மாதிரியான குழந்தைத்தனமான ஒரு விஷயத்துல இருந்து ஹாரர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். பட் எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசாலாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.